சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டே 4ல் இருக்கோம். 6th சோஷியல் யூனிட் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து 100 days சோஷியல் சேலஞ்சில் வந்து நம்ம இன்றைக்கி டே 4ல் இருக்கோம். 6th சோஷியல்னால் யூனிட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். யாராச்சும் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசனில் வந்து தமிழக நகரங்களோட பெருமை, அப்புறம் பூம்புகார் நகரம், மதுரை நகரம், காஞ்சி நகரம், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அப்புறமேட்டு கடல் கடந்து நடந்த வணிகம், கல்வி மற்றும் நீர் மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். முக்கியமாக புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புக் பேக் கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். புக் பேக் கொஸ்டின்லேருந்து தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சோஷியல் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியன் நாகரிகம். கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இதில் முக்கியமான நகரங்கள் பார்த்திங்கன்னா மாமல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமல்லபுரம், சரிங்களா. அதுக்கப்புறம் அரிக்கமேடு, அப்புறம் பூம்புகார், அதுக்கப்புறமேட்டு உறையூர், அப்புறமேட்டு கரூர், அதாவது இப்போ கரூர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஊர். அடுத்தது கொடுமணல், அதுக்கப்புறமேட்டு மதுரை இருக்கக்கூடிய கீழடி, தொண்டி, அப்புறம் அழகன் குளம், அப்புறமேட்டு காயல்பட்டினம், கொர்க்கை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சான்றுகள் கிடைத்த ஒரு ஊர், அகழ்வாராய்ச்சியில் சான்றுகள் கிடைத்த ஒரு ஊர், சரிங்களா. ஸோ இதில் வந்து பூம்புகார் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பூம்புகார் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இது. நமக்கு இதை பற்றி பெருசாக அறிமுகம் தேவையில்லை. சிலப்பதிகாரம் உருவான இடம் இது தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் பொதுவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து வங்காள விரிகுடாலாம் அமைஞ்சிருக்குன்றிருக்காங்க. காவேரி கடலோடு கலக்கும் இடம் தான் இது, சரிங்களா. அது பேர் வந்து காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் நகரத்தில் இருந்தது. பூம்புகார் நகரத்தில் துறைமுகத்தில் சிறும் செறிப்புமாக நடந்த வணிகம் பற்றி சங்க நூல்களான பட்டினப்பாலை, இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பூம்புகாரை பற்றி எந்த நூலில் வந்திருக்குன்னு கேட்கலாம். பட்டினப்பாலை, அப்புறமேட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்றது. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகியோட தந்தை மாநாய்க்கன், சரிங்களா. அவர் வந்து ஒரு பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து கோவலனோட அப்பா பேர் வந்து மாசாத்துவான், சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெரிய வியாபாரிகளாக இருந்தாங்க. அதாவது வெளிநாடுகளுக்கு வியாபாரங்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. நாலங்காடினா பகலில் திறக்கக்கூடிய கடை, அல்லங்காடி அப்படின்னா ராத்திரியில் திறந்துருக்கக்கூடிய கடை. ஸோ ராத்திரியில் கடை இருக்குது அப்படின்னா வந்து மக்கள் அந்தளவுக்கு வாங்குறதுனால தான் ராத்திரிலையும் கடல் திறந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான மக்கள் கூட்டம் அதிகமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னைக்கு வந்து நம்ம இதை ஒப்பிடலாம், சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதிலிருந்து பூம்புகார் நகரத்தோட தன்மையை வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம், சரிங்களா. ஏன்னா பட்டினப்பாலை அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய 2025 முன்னாடி 01 ஒன்றா குறைச்சிட்டு போனால் 0 வரும். அதுலேருந்து -200 இருக்கு இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா குதிரைகள்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்புறமேட்டு மிளகு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பழம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கிபி 200ஆம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று இருந்த பூம்புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மதுரை. ஸோ மதுரை வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப பெரிய ஊர். ஸோ இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது, ஓகேவா. ஸோ மதுரையிலேருந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் தான் ரொம்ப பழமையான நாகரிகம் இந்தியாவில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் கீழடியிலேருந்து கிடைச்ச ஒரு ஆய்வு வந்து பொய்யை நிரூபிச்சிருச்சு. நம்ம தான் வந்து ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம். எந்த காலகட்டம் அப்படின்னா மற்றவர்கள் வந்து நாகரிகம் அப்படின்றது என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட வந்து நூல்கள்லாம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடச்சிது. ஸோ அதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக வச்சுருந்தோம். ஸோ ஃபிசிக்கல் எவிடன்ஸாகவே நமக்கு கீழடியில் நடந்த அகழ்வாய்வில் எல்லாமே கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், கிழக்கு கடற்கரை அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அங்கே சொன்னேன் இல்லையா, நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு. அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம், அதாவது வெளிச்சம் இல்லாத நிலை. இதை நான் தமிழ் நடத்தும் போது சொல்கிறேன், ஓகேவா. அடுத்தது பாருங்கள்,
பிற நாட்டு நாணயங்கள் வந்து மதுரையில் அச்சடிக்கப்பட்டது, மதுரையோட புகழுக்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல்கள் உண்டு. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் அமைச்சரான சாணக்கியர் மதுரை பற்றி அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, மெகஸ்தனிஸில் குறிப்புகளில் காணப்பட்ட தமிழக நகரம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பூம்புகார் இருக்கும், மதுரை இருக்கும், காஞ்சி இருக்கும். நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணலாம், ஓகேவா? அதனால் மதுரை அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க உள்ளேருந்து. அடுத்தது பாருங்கள், மதுநகரில் இருந்த சுற்றியுள்ள அகழிகளில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், காஞ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஞ்சிபுரம் வந்து படிப்புக்கு பெயர் போட்ட ஒரு ஊர். அங்கே வந்து புத்த மாடாலயங்கள், புத்த மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூம்புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிஞர் காளிதாசர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கல்வி கரையில்லாத காஞ்சி என நாயன்மார்கள் ஒருவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சாங் குறிப்பிடுகிறார். இந்த பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட் தான், சரிங்களா? அடுத்தது தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி ஆகும். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தனர். இந்த செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை அறியலாம். கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. நமக்கு டக்குன்னு மதுரை தான் ஞாபகம் வரும், ஆனால் கோவில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து காஞ்சி, ஓகேவா? ஸோ இங்கே உள்ள கைலாசநாதர் கோயில் வந்து புகழ்பெற்றது. சேரநாடு, சரிங்களா? ஸோ சேரநாடு அப்படின்றது எதுன்னா கோவை, நீலகிரி, அப்புறம் கரூர், கன்னியாகுமரி, அப்புறமேட்டு இன்றைக்கி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சேர்ந்து சேரநாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சோழநாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாமே வந்து சோழநாடு. அடுத்தது பாண்டிய நாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இதெல்லாமே தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே பாண்டிய நாடு. அடுத்தது தொண்டை நாடு அப்படின்றது, அதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இதெல்லாம் சேர்ந்து தொண்டை நாடுன்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம். இது எந்த நாட்டில் வரும்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் ரொம்ப நாளாக இது சோழ நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு, சரிங்களா? சரி, பார்ப்போம் என்ன அதுன்னு சொல்லி. நீங்கள் இதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான நகரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் ஒன்று சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ ஏரிகளின் நகரம் அப்படின்னா அது வந்து காஞ்சிபுரம் தான். ஏரிகளின் மாவட்டம் அப்படின்றது காஞ்சிபுரம் தான். இது வந்து எக்ஸாமில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிசி குரூப் 4 கேட்டிருந்தாங்க, ஏரிகளின் மாவட்டம் என்ன அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அதனால் வந்து இதையும் படித்து வச்சுக்கோங்க, சைடில் எழுதி வச்சுக்கோங்க, ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம் அப்படின்றது. அடுத்தது பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த நகரங்கள் இல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற, இந்த காயல்னா காயல்பட்டினம் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன அப்படின்றது வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீள்பார்வையை படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் பிழை விட்டுட்டேன், இதை கவனிச்சுக்கோங்க. சோழநாடு சூருடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சேரநாடு வேழமுடைத்து. வேழம் அப்படின்னா யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், சரிங்களா? அடுத்தது தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா படித்தவர்கள், சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் அதில் தான் இருக்குது, சான்றோர்னா படித்தவர்கள். இதை மட்டும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமா? மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் ஆகும். பூம்புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றவற்றை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். பூம்புகார், பட்டினப்பாலை, பூ ப அப்படிங்க அமைச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எந்த நாட்டுக்கு உண்டு? மதுரை நாட்டுக்கு, அதாவது மதுரையை சேர்ந்த பாண்டிய நாட்டுக்கு உண்டு. அடுத்தது பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் காஞ்சியில் கல்வியில் சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காஞ்சி கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு காஞ்சி மாவட்டத்தை சொல்கிறாங்க. அடுத்தது கலைச்சொற்கள் பார்க்கலாம். கடல் வர்த்தகம் அப்படின்னா மெரின்டைன் ட்ரேடு, வெளிநாட்டவர் அப்படின்னா ஃபாரினர், கலத்தல்னா பிளெண்டிங், நேர்மைனா இன்டெகிரிட்டி, நியாயமான விலை அப்படின்னா லெகிட்டிமேட் ப்ரைஸ், பழமைத்தன்மை அப்படின்னா ஆன்டிகுட்டி, அப்புறமேட்டு புனைப்பெயர் அப்படின்னா சொப்ரிக்வைட், அப்புறம் நாணயச்சாலை அப்படின்னா மின்ட்டு, அகழினா மோட்டு, அதாவது மோட்டுனா ஒரு தடைன்னு சொல்லலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள், 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஈராக், நம்ம மேலே அங்கே பார்த்தோம் இல்லையா அது.
இவற்றுள் எது தமிழக நகரம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவோட தொடர்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூம்புகார் துறைமுக நகரம், தொண்டி துறைமுக நகரம், கொர்க்கை துறைமுக நகரம். அப்போ காஞ்சிபுரம் தான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது பார்த்திங்கன்னா கல்லணையும் உண்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஏரிகளும் உண்டு. அப்போனா 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னொரு எது தொன்மையான நகரம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா பழமையான நகரம் இதெல்லாமே இதை கம்பேர் பண்ணும்போது சென்னைலாம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம், சரிங்களா, அது மதுரை தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த மாதிரி கொஷின் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. டெட் எக்ஸாம்லேயும் நிறைய கேட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றனால. அது பாருங்கள், பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. சரி. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு எதுவும் அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. அதுதான் விடை. அடுத்தது திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். ஆமாம், கரெக்டு. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவாங்சாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார். கரெக்டு. அப்போ அனைத்தும் சரி அப்படின்றதான் விடை. அடுத்தது பாருங்கள், நாளங்காடி அப்படின்றது இரவு நேரக்கடை. இது தவறு. அல்லங்காடி பகல் நேரக்கடை. இதுவும் தவறு. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். இதுவும் தவறு. ஏன்னா அது மதுரை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கொர்க்கை அருகில் உள்ள ஊரிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரியா? இது கரெக்டு. அடுத்தது பாருங்கள், தவறான தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயணக்குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கோவளம் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது தவறு. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் தவறு. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயணக்குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கரெக்டு. சரிங்களா? யுவான் சாங் தமிழ்நாட்டுக்கு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இதுவும் கரெக்டு. அப்போ இந்த ரெண்டுமே தவறு. ஏன்னா கோவளம் கண்ணகியும் வாழ்ந்தது பூம்புகார். ஈராக் நகரம் பழமையானது. பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளது பூம்புகார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சரியான இணையை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூடல் நகரம் அப்படின்னா அது என்னது? கூடல் நகரம் மதுரை இல்லையா? அப்போ இது தவறு. தூங்கா நகரமும் மதுரை தான். அதுவும் தவறு. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். இதுதான் கரெக்டு. கல்வி நகரம் காஞ்சிபுரம். ஓகேவா? ஸோ தவறான இணையை கண்டறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடமலையிலேருந்து தங்கம் வந்துச்சு, மேற்கு மலையிலேருந்து சந்திரம் வந்துச்சு, தென்கடல்லேருந்து முத்து வந்துச்சு. ஆனால் கீழ்கடல்லேருந்து அகில் வரல இல்லைங்களா? ஸோ இது தவறு. அடுத்தது கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லலாம். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். அடுத்தது கோயில்களின் நகரம் அது காஞ்சி தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ டக்குன்னு நம்ம மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா மதுரை தான் ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அதுக்கு காஞ்சி அப்படின்றது தான் சரியான விடை. மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் அப்படின்றது பெரும் வணிகன் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. அது சரி. அடுத்து பாருங்கள், மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். அப்படின்னா இரவு. அப்போ ராத்திரிலே பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அந்தளவுக்கு பாதுகாப்பான ஒரு நகரம் மதுரை. அப்போ இதுவும் சரி. அடுத்த கேள்வி, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயிலுக்கு அமைக்கப்பட்டன. கண்டிப்பாக இதுவும் சரி தான். அடுத்தது போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் சரி. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியதெல்லாம் பெரிய கொஷின் தான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 கண்டிப்பாக சர்வீஸ் வாங்க போகிறோம். இதை 2026 நியூ இயர் மோட்டிவாக எடுத்துக்கோங்க. நன்றி.